ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் டி எக்ஸாம் பத்தின ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போறோம். ஸோ குரூப் டி எக்ஸாம்க்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து 23/12/2024 ஒரு 2 டேஸ் பிஃபோர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டியோட அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 23 ஜனவரியில வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ க்ளோசிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 22 பிப்ரவரியில வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படிங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? லாஸ்ட் டைம் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு? இதுக்கு எப்படி படிக்கணும்? அப்படிங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் நாம வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ நீங்க குரூப் டி எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி, இல்ல ரயில்வே எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எப்படி படிக்கணும்? எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல அப்படின்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ண ஸ்டூடண்ட்ஸோட சக்சஸ் ஸ்டோரீஸ் வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த சக்சஸ் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அவங்க என்ன மாதிரி படிச்சாங்க? எங்க இருந்து பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க? அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ நம்மளோட யூடியூப்ல போயிட்டு லக்ஷ்மி மேக்ஸோட சக்சஸ் ஸ்டோரி அப்படின்ட்டு நீங்க யூடியூப்ல ஜஸ்ட் டைப் பண்ணாலே நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட சக்சஸ் ஸ்டோரி வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுல அவங்க எப்படி படிச்சாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்கங்க கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் குடுத்திருப்பாங்க. ஸோ இதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் டி பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வெறுமனே குரூப் டி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கல. ஸோ என்டிபிசி ஃபோக்கஸ் பண்ணி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, என்டிபிசியும் கிளியர் பண்ணாங்க, குரூப் டியும் கிளியர் பண்ணாங்க. சப்போஸ் என்டிபிசில அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும், குரூப் டி வந்து ஈஸியா கிளியர் பண்ணிட்டாங்க. ஓகே. ஏன்னா குரூப் டி பொறுத்த வரைக்கும் சிங்கிள் எக்ஸாம் ஒரே ஒரு சிபிடி மட்டும் குடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் பிசிக்கலுக்கு அப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட் கௌதம் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் நெறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காரு. டிஎன்யூஎஸ்ஆர்பி எழுதியிருக்காரு. ஃபைனலா என்டிபிசியோட சிபிடி 1 கிளியர் பண்ணாரு. சிபிடி 2ல பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு ரொம்ப பார்டர்ல வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் குரூப் டில பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல ஸ்கோர்ல அவர் வந்து கிளியர் பண்ணிட்டாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கேட்டகரில வருவாரு. அதே மாதிரி தான் இவரும் ஜெனரல் கேட்டகரி. ஓகேவா? ஸோ இவர் பேரு வந்து ராஜா அலைஸ் மணிகண்டன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்டிபிசியும் கிளியர் பண்ணாரு. குரூப் டி எக்ஸாமும் கிளியர் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஷேகர்ங்கிற ஸ்டூடெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் என்டிபிசி எக்ஸாமும் கிளியர் பண்ணியிருந்தாரு. குரூப் டி எக்ஸாமும் கிளியர் பண்ணியிருந்தாரு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அரவிந்த்ன்னு ஒரு ஸ்டூடெண்ட் நம்மளோட கம்யூனிட்டி டேப்ல அவரோட இது வந்து போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ போஸ்ட் வந்து போட்டிருப்பேன். அவரும் பார்த்தீங்கன்னா, என்டிபிசி கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட் பிளஸ் அவர் குரூப் டியும் கிளியர் பண்ணாரு. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் எக்ஸ் சர்வீஸ்மேன். ஓகே. ஸோ இத மாரி நெறைய நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து சொல்லிட்டே போலாம். ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப என்டிபிசி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னா, அதையே அப்படி ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. குரூப் டி ஈஸியா கிளியர் பண்ணிரலாம். ஸோ வரக்கூடிய குரூப் டிக்கு தான் நான் படிக்க போறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட், ஸோ என்ன பண்ணுங்க, குரூப் டிக்கு தனியா ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதுல ஜாயின் பண்ணிட்டு படிங்க. என்டிபிசிக்கே நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட்டும், என்டிபிசிக்கும் செகண்ட் பேட்ச் வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ டிசம்பர் 25ல இருந்து நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ டிசம்பர் 25ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்க என்டிபிசிக்கும் இன்னும் படிக்கலன்னா, அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி படிப்பாங்க. கடைசி ஒரு ஆர்டர் கையில ஒரு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர், இல்ல 2 அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர், 3 அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்ன்னு வாங்கிருவாங்க. ஓகே. ஸோ இப்போ குரூப் டியோட ஏ டூ இசட் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? ஸோ குரூப் டிக்கு கீழ வரக்கூடிய போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பாயிண்ட்ஸ்மேன், அசிஸ்டன்ட், ட்ராக் மெயின்டெய்னர், அசிஸ்டன்ட் லோகோ ஷெட், அசிஸ்டன்ட் ஆப்பரேஷன், அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி. ஓகே. ஸோ இதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 32,000க்கும் மேல வந்து வேக்கன்சிஸ் வந்து இப்ப அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் 10th பாஸ். இதுக்கு முன்னாடி எழுதினவங்க பார்த்தீங்க அப்படின்னா, 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண எல்லாருமே குரூப் டி எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ இப்போ 10th பிளஸ் ஐடிஐன்னு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சப்போஸ் 10th பிளஸ் ஐடிஐ அப்படின்னு கொண்டு வந்தாலுமே 10th முடிச்சவங்களுக்கும் இதுல போஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நாம வந்து குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ இதோட ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 18 to 36 இயர்ஸ் வந்து நமக்கு அந்த அபிஷியலா ஒரு ஷார்ட் நோட்டீஸ் குடுத்திருந்தாங்க இல்லையா? அதுல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோவிட் ரிலாக்சேஷன் எல்லாமே சேர்த்து குடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஏஜ் ரிலாக்சேஷன் 2 இயர்ஸ், 5 இயர்ஸ் அந்த மாரி இருக்கும். ஓகே. சோ அது எல்லாமே நாம பாத்துக்கலாம். எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு 5 வருஷம் ரிலாக்சேஷன் இருக்கும். ஓபிசிக்கு 3 வருஷம் ரிலாக்சேஷன் இருக்கும். அது போக கோவிட் ரிலாக்சேஷன் எல்லாம் சேர்க்கும்போது பாத்தீங்கன்னா, 18 to 39 இயர்ஸ் வரைக்குமே எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இதோட செலக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும். இத சிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியா இந்த எக்ஸாம்ல வந்து ஸ்கோர் பண்ணிரலாம். நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 70க்கு மேல மார்க் வாங்குனாலே ஈஸியா கிளியர் பண்ணிரலாம்.
இதுல வந்து பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன் ஒண்ணு பண்ணுவாங்க. அத பத்தி நான் தனியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த சிபிடில நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பிஇடி பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலா டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். சோ இதோட சேலரி வந்து 18,000 பெர் மந்த்னு குடுத்திருக்காங்க. இது போக நெறைய அலோவன்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மெடிக்கல் அலோவன்சஸ்ன்னு, டிராவல் அலோவன்சஸ், நைட் டியூட்டி அலோவன்சஸ்ன்னு இந்த மாரி நெறைய அலோவன்சஸ் வந்து ரயில்வேல இருக்கும். இந்த அலோவன்சஸ் எல்லாம் சேர்க்கும்போது ஓவராலா நீங்க ஒரு குரூப் டி போஸ்ட்டுக்குள்ள உள்ள போறீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து 35K இருக்கும். அதுக்கப்புறமா உங்களோட ட்ரெய்னிங்கு, அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட சேலரி வந்து ஒரு 40 வரைக்கும் இருக்கும். ஸோ குரூப் டில ஸ்டார்ட்டிங் சேலரி 35 டூ 40K வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு எங்க போஸ்டிங் போடுறாங்களோ, அத பொறுத்தே உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், சேலரி வந்து வேரி ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹோம் டவுன்லயும் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு நெறையவே சான்சஸ் வந்து இருக்கு. ரயில்வே எக்ஸாம் பொறுத்தவரைக்கும். ஓகே. ஸோ இதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து எப்ப ரிலீஸ் பண்ணாங்கன்னா, 23 டிசம்பர் 2 டேஸ் பிஃபோர் ரிலீஸ் பண்ணாங்க. அப்ளிகேஷன் வந்து 23 ஜனவரில வந்து ஸ்டார்ட் ஆகுது. க்ளோஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா, 22 பிப்ரவரி 2025ல வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அத பத்திலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ டோட்டலா வேக்கன்சி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. பாயிண்ட்ஸ்மேன் பிக்கு 5058, அசிஸ்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா 799, அசிஸ்டன்ட் பிரிட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா 301, ட்ராக் மெயின்டெனர் பார்த்தீங்கன்னா 13,187, அசிஸ்டன்ட் பிவே ஓகே. ஸோ அதோட டிபார்ட்மெண்ட்டும் குடுத்திருக்காங்க. இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் 247, அசிஸ்டன்ட் சிஎன்டபிள்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2587, அசிஸ்டன்ட் டிஆர்டிக்கு பார்த்தீங்கன்னா 1381, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் எஸ்என்டிக்கு 2012, லோகோ ஷெட்டுக்கு 420, அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் எலக்ட்ரிக்கலுக்கு 950, அசிஸ்டன்ட் ஆபரேஷன் 744, அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி 1041, அதுக்கப்புறம் டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப் 624, அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் 3077. ஸோ டோட்டலா 32,000 வேக்கன்சி வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த வேக்கன்சிஸ் எல்லாமே இங்க வந்து தனியா குடுத்திருக்கேன். ஓகே. அதாவது ஒவ்வொரு ரீஜியனுக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, வேக்கன்சிஸ் வந்து இங்க தனித்தனியா குடுத்திருக்காங்க. ஸோ சதர்ன் ரீஜியனுக்கு வந்து 2249 வந்து குடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ இன்னும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு தெளிவா குடுத்துருவாங்க. இப்போ நீங்க ஜெனரல் ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 500 வந்து ஃபீஸ். நீங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு ரூ. 500 ஃபீஸ் பே பண்ணணும். பட் இந்த ரூ. 500ல உங்களுக்கு ரூ. 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஜஸ்ட் அட்டெண்ட் பண்ணாலே போதும். ஓகேவா? அட்டெண்ட் பண்ணாலே உங்களுக்கு அந்த ரூ. 400 ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அதே எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட், பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்க. இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 250 ஃபீஸ். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதுனதும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரூ. 250 ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. ஓகேவா? எல்லா ரயில்வே எக்ஸாம்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த ரீஃபண்ட் ப்ரொசீஜர் வந்து இருக்கும். பட் நீங்க வந்து இந்த டெஸ்ட்ட வந்து அட்டெண்ட் பண்ணணும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் செலக்ஷன் ப்ராசஸ். ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ இதுல பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பிஇடி நடக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் அண்ட் டிவி இருக்கும். இப்போ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கேட்பாங்க அப்படின்னா, சயின்ஸ்ல 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க். மேத்ஸ்ல 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க். ரீசனிங்ல 30 கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க். ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல 20 கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க். ஸோ டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. உங்களுக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1½ மணி நேரம் டைம் வந்து குடுப்பாங்க. ஸோ தாராளமா இந்த 1½ மணி நேரத்துல உங்களால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மேத்ஸ், ரீசனிங்ல வந்து ஃபுல் மார்க் வாங்க முடியும். குரூப் டி பேப்பர் பொறுத்தவரைக்கும். பட் நீங்க ப்ராப்பரான பிராக்டிஸ் இருக்கணும். அது போக சயின்ஸ்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நீட்டா நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிரலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இத கம்பேர் பண்ணும்போது இருக்கதுலயே அதிகமா கொஸ்டின் வர்றது பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ்ல தான் அதிகமா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுதான் இதுக்கான சிலபஸ். ஸோ மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நம்பர் சிஸ்டம், போர்டு மாஸ், டெசிமல் அண்ட் ஃபிராக்ஷன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ் மென்சுரேஷன். என்டிபிசிக்கு என்ன சிலபஸோ அதுதான். ரயில்வேயோட எல்லா எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா, மேத்ஸோட சிலபஸ் இதுதான் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அல்ஜீப்ரா, ஜாமெட்ரிலாம் வருதே டஃப்பா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். குரூப் டியோட ஜாமெட்ரி, அல்ஜீப்ரா, ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்கொயர் ரூட், ஏஜ், கேலண்டர், கிளாக், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க குரூப் டியோட பேட்ச்ல வந்து உங்கள படிக்க வச்சுருவோம். எவ்ரி வீக் ஸ்டடி பிளான் குடுத்து, எவ்ரி வீக் டெஸ்ட் குடுத்து கண்டிப்பா எக்ஸாமுக்கு உங்கள வந்து ட்ரெயின் அப் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் ரீசனிங் பார்த்தீங்கன்னா, அனாலஜி, ஆல்பபெட்டிக்கல் நம்பர் சீரிஸ், கோடிங், டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன், ரிலேஷன்ஷிப்னா ஒண்ணும் இல்ல. பிளட் ரிலேஷன தான் அப்படி குடுத்திருக்காங்க. சிலாஜிசம், ஜம்பிளிங், வென் டயகிராம், டிஐ, டேட்டா இன்டர்பிரேஷன்,
அதுக்கப்புறம் டெசிஷன் மேக்கிங், சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ், அனலிட்டிக்கல் ரீசனிங், கிளாசிபிகேஷன், டைரக்ஷன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரீசனிங்ல வரக்கூடிய டாபிக். ஜென்ரல் சயின்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பயாலஜி தான் பாத்தீங்கன்னா லைஃப் சயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்டோட சிபிஎஸ்இ லெவல்ல இதுல வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, அது போக பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். மேக்சிமம் இதுல 20 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 20ல 10 கொஸ்டின் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரியில வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா மார்ச், ஏப்ரல்ல வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும். சாரி, ஏப்ரல், மேல வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மேக்சிமம் மே ஆகிரும் எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கு. ஏன்னா உங்களுக்கு மார்ச்ல வந்து பாத்தீங்கன்னா என்டிபிசியோட சிபிடி 1 இருக்கும். சிபிடி 1 முடிச்சதுக்கு அப்புறமா குரூப் டி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட குரூப் டி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது நீங்க என்டிபிசியோட சிபிடி 2வும் எழுதிட்டு இருப்பீங்க. அட் த சேம் டைம் குரூப் டியும் எழுதுற மாதிரி இருக்கும். சேம் டேட்ல இருக்காது. சிபிடி 2 நடந்துகிட்டு இருக்கும் போதே குரூப் டி வந்துரும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. சிபிடி 2 முடிஞ்சிட்டு இருக்கும்போது சிபிடி 2 நடந்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுமே பேரலா முடிகிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரே டேட்ல இருக்கும். எனக்கு ஒரே டேட்ல எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சிபிடி 1 செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சிபிடி 1ல இருந்து சிபிடி 2க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பாங்க. ஸோ சிபிடி 2 நடக்கும் போதே குரூப் டியும் பாத்தீங்கன்னா அது சிபிடி 2 முடிஞ்ச ஒரு மாசம் கழிச்சோ இல்ல அது நடந்துட்டு இருக்கும் போதேனாலும் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதனால என்டிபிசி படிக்கிறது அப்படி குரூப் டிக்கும் வரப்போகுது. அதனால தெளிவா படிக்கும் போதே தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா அதோட அனாலிசிஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கொஸ்டின், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல ஒரு கொஸ்டின், சிம்பிளிபிகேஷன்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டைம் அண்ட் ஒர்க்ல 2 கொஸ்டின், நம்பர் சிஸ்டம்ல 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின். டைம் அண்ட் டிஸ்டன்ஸுக்குள்ள நிறைய கான்செப்ட் வரும். ஆவரேஜ் ஸ்பீடு வரும். ஆவரேஜ் ஸ்பீடை வச்சே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லயே ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா? அது நார்மல் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லாம் சேர்த்து டோட்டலா 4 கொஸ்டின். ஆவரேஜ்ல ஒரு கொஸ்டின், ட்ரிக்னாமெட்ரியில 2 கொஸ்டின், பெர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மென்சுரேஷன்ல 2 கொஸ்டின், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல 4 கொஸ்டின், டோட்டலா 25 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரீசனிங் பாத்தீங்க அப்படின்னா சிலாஜிசம்ல 2 கொஸ்டின், வென் டயகிராம் 2, மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன். ஓகே, ஸோ இது வந்து 2 விதமா கேட்பாங்க. மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ங்கிறது போர்டு மாஸ் ரூல் வச்சு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இன்னொன்னு இன்இக்வாலிட்டிங்க கூடிய ஒரு டாபிக் கிளையும் வரும். அதுக்கப்புறம் மிரர் இமேஜ், ஆட் ஒன் அவுட், இதுல ஈஸியா ஃபுல் மார்க் வாங்கிடலாம். மேக்ஸ்ல கூட சில கொஸ்டின் வந்து கால்குலேஷன் பார்ட் அந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ரீசனிங்ல, அனாலிசில 2, நம்பர் சீரீஸ்ல 3, நம்பர் சீரீஸும் இருக்கும், இதுல லெட்டர் சீரீஸும் இருக்கும். டைரக்ஷன்ல 2, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் 5, ஃபிகர் கவுண்டிங் பாத்தீங்க அப்படின்னா 2, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிகர் கம்ப்ளீஷன் வந்து 1. பஸ்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். டோட்டலா இதுல 30 கொஸ்டின் கேக்குறாங்கன்னா இந்த 30 கொஸ்டினுமே நீங்க வந்து அட்டன் பண்ணிடலாம். குரூப் டில அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. கெமிஸ்ட்ரியில ஒரு 5ல இருந்து 7 கொஸ்டின், பயாலஜில 5ல இருந்து 7 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. ஓகே, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 20 கொஸ்டின் இருக்குன்னா 20ல 10ல இருந்து 15 கொஸ்டின் கரண்ட் அஃபேர் கேட்பாங்க. ஓகே, கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே அதுக்கு கீழே வர ஸ்டாட்டிக் ஜிகேயும் படிச்சிட்டீங்க அப்படின்னா 20க்கு ஒரு 15 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுக்கு ரயில்வே பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். அந்த கரண்ட் அஃபேர் எல்லாமே நம்மளோட கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் கோர்ஸ்ல உங்களுக்கு அப் டு டேட் வந்து கொடுத்துருவோம். ஓகே, ஹிஸ்டரியில 3 கொஸ்டின், பாலிட்டியில 1 கொஸ்டின், ஜியாகிரபியில 2 கொஸ்டின், எக்கனாமில 1 கொஸ்டின். சப்போஸ் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் நாலேஜே இல்லைனாலும் கரண்ட் அஃபேர் நாலேஜ் நல்லா இருக்கு அப்படின்னா 20க்கு 15 கொஸ்டின் வரைக்கும் நீங்க அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர் தான் இதுல ரொம்ப மெயினா வந்து அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. ஜென்ரல் நாலேஜும் கண்டிப்பா முக்கியம், ஜென்ரல் அவேர்னஸும் முக்கியம். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி இது எல்லாமே ஸ்டாட்டிக்கா இருக்கிறது. இதுல எதுவுமே மாற போறது இல்லை. ஹிஸ்டரிங்கிறது அப்படிதான் இருக்கும். முதல் வட்டமேசை மாநாடுனா அந்த வருஷம் தான் இருக்கும். எந்த வருஷம் படிச்சாலும் அப்படிதான் இருக்கும். பட் கரண்ட் அஃபேர்ங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? அதுக்காக தான் ஸ்பெஷலா நம்ம சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ன்னு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப சென்னை ஜோனுக்கான கட் ஆஃப் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா இப்போ ஜெனரல் கம்யூனிட்டிக்கு வரவங்களுக்கு 71, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 40 தான் கட் ஆஃப் இருந்துச்சு. 100க்கு 40 மார்க், 35 மார்க் கிட்ட எடுத்தாலே உங்களோட கேட்டகரி பொறுத்து வேரியாச்சு. ஓகேவா? சோ இது கட் ஆஃப் பத்தியே நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? சோ இப்போ ஓவராலா அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருந்துச்சுங்கிறத பாத்துக்கோங்க. சிசிஏ கேண்டிடேட் இப்ப இந்த ரயில்வே எக்ஸாமுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். முக்கியமா எப்படி 10th பிளஸ் ஐடிஐ இல்ல 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாமோ அதே மாதிரி நீங்க ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணிருப்பீங்க. உங்களை வந்து சிசிஏ கேண்டிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ நீங்க ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே. ஸோ எவ்வளோனா லாஸ்ட் டைம்லாம் ஒரு 20 மார்க் தான் ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் பெர்சன்டைல்ஸ் பேஸ்டு நார்மலைசேஷன் இருக்கு இல்லையா? அது எல்லாமே பண்ணி அவருக்கு வந்து போஸ்டிங் கிடைச்சிருச்சு. அதனால நீங்க ஒரு 25 மார்க் 30 மார்க் எடுத்தாலே சிசிஏ கேண்டிடேட் வந்து ரொம்ப ஈஸியா உள்ள போயிரலாம். ஏன்னா உங்களோட கோர்ஸோட மார்க் இருக்கு இல்லையா? நீங்க அந்த கோர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்கோரையும் இந்த ஓவரால் மார்க் கூட அவங்க வந்து கால்குலேட் பண்ணி கட் ஆஃப் வந்து இது பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நீங்க அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்க மார்க் பிளஸ் ரிட்டன்ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க், ரிட்டன்ல ஒரு 20 மார்க் எடுத்தாலே போதும். 20 மார்க், 15 மார்க்லாம் போன தடவ ரிட்டன்ல ரொம்ப கம்மியா எடுத்திருந்தாங்க. 15 மார்க் எடுத்த ஸ்டூடண்ட்லாம் அவங்களோட இது அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்கோர் எல்லாமே ஆட் பண்ணி ஈஸியா செலக்ட் ஆயிட்டாங்க. ஓகே. ஸோ இதுல எப்படி நார்மலைசேஷன் பண்ணுவாங்கங்கிறத நான் அடுத்த இதுல உங்களுக்கு சொல்றேன். ஓகே. இப்ப ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, சிசிஏ கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் தனியா, மத்த ஓபிசி, எஸ்சி, எஸ்டி தனியா எல்லாருக்குமே கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, இங்க உங்கள பிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. இப்ப நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க. ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளவுதான். அதாவது உங்களுக்கு வந்து இந்த பிசிக்கல் வந்து இருக்காது. ஓகேவா? சோ பிசிக்கல் பிஇடி வந்து இருக்காது. டைரக்ட்டா உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய ரிட்டன் டெஸ்ட்டோட மார்க்க வச்சே உங்களுக்கு போஸ்டிங் வந்து கிடைச்சிரும். சோ போன தடவ பாத்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா சில ஸ்டூடண்ட்ஸ் பேசுறவங்க சொல்லுவாங்க. மேம் போன தடவ நெறைய ஸ்டூடண்ட் வந்து டெம்பரவரியா என் கூட வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க மேம். அவங்க எல்லாரும் ரயில்வேக்குள்ள உள்ள போயிட்டாங்க. குரூப் டி எக்ஸாம் எழுதிட்டு. 100க்கு வெறும் 20 மார்க், 15 மார்க் தான் எடுத்திருந்தாங்க. சிசிஏ கேண்டிடேட். சோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அந்த சிசிஏ அந்த அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்கோர் 2 ஆட் பண்ணும்போது ஃபைனலா போஸ்டிங் வாங்கிட்டாங்க. ஓகேவா? சோ இப்ப சிசிஏ கேண்டிடேட்க்கு அதுக்கப்புறம் டைரக்ட்டா போஸ்டிங் தான். ரிட்டன் டெஸ்ட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, டிவி அண்ட் மெடிக்கல் அதுக்கப்புறம் போஸ்டிங் இருக்கும். மற்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா, பிசிக்கல் பிஇடின்னு ஒண்ணு இருக்கும். இத வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ இந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பாத்தீங்கன்னா, மேலுக்கு தனியா நடக்கும், ஃபீமேலுக்கு தனியா நடக்கும். அதாவது எல்லாருக்குமே தனித்தனியா தான் நடக்கும். மேலுக்கு தனி ரூல், ஃபீமேலுக்கு தனி ரூல். பொண்ணுங்களுக்கு வேற ரூல், பசங்களுக்கு வேற ரூல். சோ இது பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிஇடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் படி பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்க்கு வந்து கூப்பிடுவாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரே டேலே அன்னைக்கு அன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிருவாங்க. இன்னைக்கு தான் உங்களுக்கு பிஇடி நடக்கு அப்படின்னா, இந்த பிஇடியோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா, மார்னிங் பிஇடி நடக்கும். ஈவினிங் ஒரு 6:00 7:00க்குள்ள உங்க மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்துரும். நீங்க இந்த பிஇடில குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னு. சோ நீங்க என்னதான் ரிட்டன்ல மார்க் வச்சிருந்தாலும், இந்த பிஇடி இந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ல ஈஸியா அதாவது கண்டிப்பா குவாலிஃபை ஆகணும். ஆனா ஈஸியா நீங்க குவாலிஃபை ஆகிரலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ரிட்டன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெய்லி காலையிலயோ ஈவினிங்கோ பாத்தீங்கன்னா, ரன்னிங் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் இது பாருங்க மேல் கேண்டிடேட்க்கு என்ன பண்ணணும்னா 35 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு போணும். ஓகே. யூ ஷுட் பி ஏபிள் டூ லிஃப்ட் அண்ட் கேரி 35 கேஜி ஆஃப் வெயிட் ஃபார் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 100 மீட்டர் இன் அண்டர் 2 மினிட்ஸ் வித்தவுட் ஸ்டாப்பிங். ஓகேவா? உங்க கையில ஒரு 35 கிலோ வெயிட்ட குடுத்துருவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே லாஸ்ட் டைம் நான் ஸ்டூடண்ட்ஸ என்ன பிராக்டிஸ் பண்ண சொன்னேன்னா, வீட்ல இந்த அரிசி மூடை, அரிசி பையெல்லாம் இருக்கும் இல்லையா? சோ அத தூக்கிட்டு நீங்க நடந்து பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அது வெயிட்டா தான் இருக்கும். 35 கிலோங்கும்போது, அந்த வெயிட்ட கீழ வைக்காம நீங்க வந்து ஒரு 100 மீட்டர் நடக்கணும். ஆனா எவ்வளோ நேரத்துக்குள்ள? 2 நிமிஷத்துக்குள்ள நடக்கணும். ஓகே. சோ இது ஃபர்ஸ்ட். 2வது டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் அ சிங்கிள் அட்டெம்ப்ட். ஏன்னா நெறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா? ஒருத்தருக்கே 2 சான்ஸ், 3 சான்ஸ்ன்னு எதுவுமே குடுக்க முடியாது. ஓகேவா? சிங்கிள் அட்டெம்ப்ட்ல நீங்க வந்து 1000 மீட்டர் அதாவது 1 கிலோமீட்டர் வந்து கடக்கணும். எவ்வளவு நேரத்துக்குள்ள? 4 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ள கடக்கணும். 2க்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் குடுப்பாங்க. ஓகேவா? சப்போஸ் இப்ப பிஇடி போயிருக்கோம். அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, ஓடக்கூடிய ரோடு வந்து கல்லும், முள்ளுமா, கரடு முரடா இருந்தாலுமே, நீங்க ஓடி தான் ஆகணும். ஓகேவா? சோ அதுக்கு டைம் வந்து 4 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ள நீங்க 1 கிலோமீட்டர் ஓடிட்டு வரணும். எப்படினாலும் அந்த 4 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ள கோட்டுக்கு அந்த பக்கம் போய் விழுந்துரணும். அந்த மாரி தான். சோ அந்த மாரி நீங்க ஓடணும். பட் இது பிராக்டிஸ் பண்ணா சாத்தியம் தான். 1 கிலோமீட்டர் கண்டிப்பா ஓட முடியும். அது மாரி 35 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு 100 மீட்டர் போறதும் சாத்தியம் தான். ஏன்னா லாஸ்ட் டைம் கிளியர் பண்ணியிருக்காங்க இல்லையா? சோ இது ரிட்டர்ன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே ஈஸியா இந்த பிசிக்கல் வந்து குவாலிஃபை ஆகிரலாம். இந்த பிசிக்கல்ல இது 2ம் நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட மொபைல் நம்பர் வாங்கியிருப்பாங்க. சோ அதுக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துரும். நீங்க சக்சஸ்ஃபுல்லா இதுல வந்து குவாலிஃபை ஆகிட்டீங்க. சக்சஸ்ஃபுல்லா பிசிக்கல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாரி ஒரு மெசேஜ் வரும். ஓகேவா? சோ இதுக்கு வந்து மேம் அப்போ 2 மினிட்ஸ் அப்படின்னா எப்படி மேம் டைம் வாட்ச் வச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. உங்க கையிலேயே ஒரு இது மாரி கட்டி விட்டுருவாங்க. அதுல கரெக்ட்டா நீங்க ஓடுறத பொறுத்து அது ஸ்டாப் ஆகிரும். ஓகேவா? சோ 2 நிமிஷம் நீங்க எவ்வளோ நேரத்துக்குள்ள கடந்திருக்கீங்க அப்படிங்கிறது அந்த இதுலயே தெரிஞ்சிரும். ஓகேவா? சோ கையில ஒரு வாட்ச் மாதிரி ஒரு ஸ்ட்ராப் மாரி கட்டி விட்டுருப்பாங்க. ஓகேவா?
ஸோ அதுல டைம் வந்து அக்யூரேட்டா இருக்கும். இப்போ நீங்க ஃபீமேல் கேண்டிடேட்டா இருக்கீங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குரூப் டியோட நோட்டிஃபிகேஷன் வந்தது 2018ல வந்துச்சு. எக்ஸாம் வந்து கோவிட்னால 2023 ஆகிருச்சு. ஸோ அதுல நெறைய பேருக்கு மேரேஜ் ஆயிருச்சு. ஸோ பொண்ணுங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆன பிறகு கன்சீவ் ஆயிட்டாங்க. ஸோ கன்சீவ் ஆனவங்கள பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீங்க சிபிடி முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு பிஇடி இருக்கு. அந்த டைம்ல வந்து நீங்க கன்சீவா இருக்கீங்க. ஒரு 3 மாசம், 4 மாசம் இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு போய் குடுக்கலாம். பட் பிஇடி நீங்க அட்டெண்ட் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு இதுல வப்பாங்க. ஓகேவா? சோ அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே இருக்கு. நான் கன்சீவா இருக்கேன். சோ லாஸ்ட் டைம் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் அந்த மாரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஏன்னா அப்போ வந்து எக்ஸாமுக்கு ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் வச்சாங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம். சோ அந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் இருக்கு. ஃபீமேல் கேண்டிடேட்க்கு கன்சீவா இருக்காங்க அப்படின்னா, சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் குடுப்பாங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. சோ டெம்பரவரியா உங்களுக்கு வந்து எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த ரன்னிங் வந்து அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? சோ அதனால அத பத்தி நீங்க வந்து வொரி பண்ண வேண்டாம். அத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். சோ ஃபீமேல் கேண்டிடேட்க்கு பிஇடி எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 20 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு போணும். பசங்க வந்து 35 கிலோ வெயிட்ட தூக்கணும். பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா 20 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு 100 மீட்டர் நடக்கணும். ஆனா 2 நிமிஷம் தான் டைமு. இடையில எங்கேயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. வெயிட்ட கையில இருந்து கீழ இறக்கி வைக்கக்கூடாது. 20 கிலோ வெயிட் கை ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்ட்டு கீழ வைக்கக்கூடாது. வைக்காம கரெக்ட்டா 100 மீட்டர் நீங்க என்ன பண்ணணும்? அத தலையில தூக்கி வச்சுட்டும் போகலாம், கையில தூக்கி வச்சுட்டும் போகலாம், இல்ல இடுப்புல கூட தூக்கி வச்சுட்டு போகலாம். பட் 20 கிலோ வெயிட்ட நீங்க வந்து தூக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன் அ சிங்கிள் அட்டெம்ப்ட் யூ ஷுட் பி ஏபிள் டூ ரன் 1000 மீட்டர்ஸ். அதாவது 1 கிலோமீட்டர 5 நிமிஷம் 40 செகண்ட். அதே 1 கிலோமீட்டர் தான். பொண்ணுங்களுக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா, 5 நிமிஷம் 40 செகண்டுக்குள்ள நீங்க வந்து கடக்கணும். இதுதான் பிஇடி. ஃபைனலா இந்த பிஇடி முடிஞ்ச அன்னைக்கே ஈவினிங் உங்க ஃபோனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அதுல பார்த்தீங்கன்னா, நீங்க பிஇடி வந்து குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாரி மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்க ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கலாம். ரிட்டன்ல நல்ல ஸ்கோரும் வச்சிருக்கீங்க. பிடியும் குவாலிஃபை ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் டைரக்ட்டா உங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். டிவி அண்ட் மெடிக்கல்ல உங்கள கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம அப்ளை பண்ணும்போது கரெக்ட்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே குடுத்துருக்கோம் அப்டின்னாலே, நம்மள ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சோ அத மட்டும் செக் பண்ணிட்டு, சோ என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம போஸ்டிங் வாங்கிரலாம். ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? இதுதான் குரூப் டி எக்ஸாமோட ஏ டூ இசட் இன்ஃபர்மேஷன். இன்னும் வேற எதுவும் டவுட் இருக்கு அப்டின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிஇடியோட பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன் சொல்லுவாங்க ரிட்டன் ஸ்கோர்ல. ஓகேவா? சோ பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன்னா என்னங்கிறத நான் டீட்டெயிலா உங்களுக்கு தெளிவா ஒரு வீடியோல வந்து அப்லோட் பண்றேன். ஓகேவா? சோ அது போக வேற என்ன பிஇடிக்கு எப்படி ரெடி ஆகுறது? அந்த வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகே. சோ இந்த பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன் எப்படி நடக்கும்? சிசிஏ கேண்டிடேட்க்கு கட் ஆஃப் எப்படி வப்பாங்க? சிசிஏ கேண்டிடேட் எப்படி படிக்கணும்? சோ எல்லா ஸ்டூடண்ட்ஸும் அதாவது மற்ற ஸ்டூடண்ட்ஸ் எப்படி படிக்கணும்? எல்லா இன்ஃபர்மேஷனுமே அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ சிசிஏ கேண்டிடேட் வந்து ஜஸ்ட் நம்ம கோர்ஸ்ல குடுத்திருக்க வீடியோஸ் மட்டுமே போதும். எக்ஸ்ட்ரா நீங்க எதுவுமே பிராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? சோ ஆனா இன்னும் எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் பண்றதும் நல்லது. பட் நீங்க எனக்கு டைமே இல்ல. இவ்வளோதான் டைம் இருக்கு அப்டின்னா, அந்த முக்கியமானது மட்டும் நல்லா படிச்சுட்டு, உங்களோட ரிட்டர்ன் ஸ்கோர் 40, 50ன்னு வச்சிருந்தீங்கனாலே, ஈஸியா நீங்க என்ன பண்ணிரலாம்? போஸ்டிங் வாங்கிரலாம். ரொம்ப நல்ல ஸ்கோர் இதெல்லாம். சிசிஏ கேண்டிடேட்க்கு 40 மார்க்குங்கிறதே ரொம்ப நல்ல மார்க். ஓகேவா? அதே மாரி மற்ற ஸ்டூடண்ட்ஸும் ஒரு 70க்கு மேல 75 கிட்ட எடுக்கிற மாரி பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, ஈஸியா இந்த குரூப் டி எக்ஸாம்ல போஸ்டிங் வாங்கிரலாம். 75க்கு மேல எடுக்கிறது அவ்ளோ கஷ்டம்லாம் இல்ல. மேத்ஸ், ரீசனிங் நல்லா தரோவா இருந்து போட்டாலே பார்த்தீங்கன்னா, 55 மார்க்கு கிட்ட வந்துரும். 55 மார்க் வந்துரும். சயன்ஸ பொறுத்தவரைக்கும் பிசிக்ஸ்ல தியரி, சம்மு இது எல்லாத்தையும் நல்லா நீங்க பார்த்துக்கணும். ஓகேவா? சோ பிசிக்ஸ் இது இது 3யும் நல்லா பண்ணிட்டு, இங்க கரண்ட் அஃபேரையும் நல்லா பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஈஸியா கட் ஆஃப் கிளியர் பண்ணிரலாம். ஓகேவா? சோ இதுக்காக நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கு தனியா ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. சோ டிசம்பர் 25ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஏ டூ இசட் எல்லாமே கவர் பண்ணிருவோம். எக்ஸாம்க்கான எல்லா கைடன்ஸும் இதுல வந்து குடுத்துருவோம். ஓகே. சோ இதுல இருக்கிறத மட்டும் படிச்சாலே போதும். குரூப் டி எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிரலாம். சோ இதுல எப்படி ஜாயின் பண்றதுங்கிறத நாம பார்க்கலாம். சோ அதுக்கப்புறம் நாம வந்து கிறிஸ்மஸ் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? சோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் உங்களுக்கு குரூப் டிக்கான பேட்ச் வந்து நடக்கும். என்டிபிசியோட பேட்சும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நடக்கும். குரூப் டியோட பேட்சும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நடக்கும். இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1799. ஓகே. சோ இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்ல ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 2500 இருக்கும். இந்த அமௌண்ட் பே பண்ண வேண்டாம். ஓகே.
ஸோ இதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம். கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். மேத்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ்னு எல்லாமே கவர் பண்ணிருவோம். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான பிளானும் கையில கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் எவ்ரி சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இதுதான் குரூப் டியோட பிளான். அதுக்கப்புறம் இதுக்கு தனியா ஒரு டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நீங்க எல்லாமே வேணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். இதுக்குள்ளதான் உங்களுக்கு குரூப் டியோட பேட்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி என்டிபிசிக்கான செகண்ட் பேட்சும் பாத்தீங்கன்னா இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். அது சப்போஸ் நீங்க என்டிபிசியோட டெஸ்ட் வேணும் அப்படின்னா இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். மேத்ஸ் அண்ட் ரீசனிங்ல இன்னைக்கு ஜாயின் பண்றீங்கன்னா இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு பாத்தீங்கன்னா 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா அதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 399. ஓகே, ஸோ நீங்க 399 பே பண்ணியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டோட்டலா 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு ஒன் டே மட்டும் ஆஃபர் என்ன பண்ணிருக்கோம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுதான். ஓகே, ஸோ எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஆல்ரெடி 6 o'clock டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 6 o'clock அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க ஒரு 12 o'clock உள்ளேயாவது ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் பிரைஸ்லேயே கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதுலயே எல்லாமே கவர் ஆகிரும். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்ப இருந்து கால்குலேட் பண்ணா கூட உங்க கையில குரூப் டி எக்ஸாமுக்கு 6 மாசம் இருக்கு. மினிமம் 5 மாசம், மேக்ஸிமம் 6 மாசம் டைம் இருக்கு. ஸோ இப்போ ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போனா கூட ஈஸியா எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். ஓகே, அது மாதிரி நம்ம டெலகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.